ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் 2026 இந்த உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றம். தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார். தனஸ்தான அதிபதி தனகாரகனான குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் மொத்தம் பணம் கொட்டிகிட்டே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம், அதாவது அர்த்தாஷ்டம சனி விடுதலையாகிறது. அர்த்தாஷ்டம சனி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக அவங்கள போட்டு 2.5-3 வருஷமாக படுத்து எடுத்துருக்கும். மார்ச் மாதம் 6ஆம் தேதி இதற்கு ஒரு விடிவு காலம் வந்துடுத்து. சனி பெயர்ச்சி ஆறுது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போகிறது. 5ஆம் இடத்துல போகிறதுனால நிச்சயமாக அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விடுதலை ஆறுது, பெரிய விசேஷம். இருந்தாலும் 5ஆம் இடத்தில் போகிறதுனால அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானங்களை சற்று கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவானுடைய பார்வை வேற வருது. இந்த வருஷம் பெரிய ஏற்றமான வருஷம். அதாவது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட பழமொழி. இதில் பார்த்தாலேயானால் குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும், அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தோன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் சனியையும் பார்க்குறார். இதனால் பார்த்தாலேனால் உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக ஒரு வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா 4ஆம் அதிபதியான சனி 5ஆம் இடத்துல வளரக்கூடிய இடத்துல போய் உட்கார்றார். அதனால் பார்த்தோன்னா குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பெரிய வெற்றிகள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் சேரும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷ கடைசியில் பார்த்தோம்னா 10ஆம் மாதம், அதாவது அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ல் போகிறார். 10ஆம் இடத்துல குரு பகவான் போகிறாரே சார், என்ன சார் இது இப்படி இருக்குது, என்ன கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 2-5 அதிபதி 10ஆம் இடத்துல போகிறதுனால புதிய தொழில் அமையும், தொழிலில் மாறுதல்கள் ஏற்படும், நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம், அதாவது நவம்பர் மாதம் 2026 நவம்பர் மாதத்தில் ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி படையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவானும் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தைகளால் சற்று பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால்
3, 5, 2 இடத்தையும் பார்க்கறதுனால இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு, ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம், குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவ பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தாலேனால் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர ஜல்லி, சிமெண்ட்டு, கான்ட்ராக்டு, அதை தவிர ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் போகும்போது சற்று தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும், உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும், பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது, பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சுய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிதாக வீடு கட்டக்கூடிய பாக்கியமும், எழுத்துப்பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் உங்களால் முடிஞ்சதே ஆனால் சமயபுரம் போய்ட்டு வாங்க. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் வரும். அந்த சமயபுரம் போகும்பொழுது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் கொண்டு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வருஷம் 2026 வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.